தமிழக அரசியலில் 2 விஷயங்கள் இன்று காலை முதல் ட்ரெண்டாகி வருகின்றன. 1. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் மாற்றப்படவுள்ளார். 2. அதிமுக பாஜக கூட்டணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிடும் அதிமுக தலைவர்கள். இந்த 2 விஷயங்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவை என்பது கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் மோடியை சந்திக்கும் திட்டம் குறித்து சற்று விரிவாக அலசலாம். பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். பிரதமர் மோடி வரும் 3, 4 ஆகிய தேதிகளில் தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அங்கு பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்கிறார். அங்கிருந்து இலங்கை புறப்பட்டு செல்கிறார். இங்கு ஏப்ரல் 4 முதல் 6ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் செய்கிறார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க அவர்களை இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இலங்கையில் இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருகிறார். பாம்பன் பாலம் திறப்பு விழா. அங்கு ராம நவமி நாளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. இதற்கிடையில் ஏப்ரல் 5ஆம் தேதி மதுரைக்கு பிரதமர் மோடி வருகை புரிவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு ஓய்வெடுத்துவிட்டு மறுநாள் ராமேஸ்வரம் பயணிப்பார் எனக் கூறப்படுகிறது. ஆளுநர் வித்யா சாகர் ராவ் பிலாஷ்பேட் இதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில்தான் பிரதமர் மோடியை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்துகிறார். இருவரும் மோடி சந்திக்க நேரம் கேட்டிருக்கும் தகவல் 2017 பிலாஷ்பேட் ஒன்றை நினைவிற்கு கொண்டு வருகிறது. எதிரெதிர் துருவங்களாக இருந்த எடப்பாடி பழனிசாமி, ஓ.ஜி. பன்னீர்செல்வம் ஆகியோரை அப்போதைய ஆளுநர் வித்யா சாகர் ராவ் ஒன்றாக சேர்த்து வைத்தார். இருவரின் கைகளையும் பிடித்து சேர்த்த புகைப்படம் பெரிதும் வைரலானது. இதேபோல மதுரை வரும் பிரதமர் மோடி அவர்கள் இபிஎஸ், ஓபிஎஸ் இருவரையும் ஒன்றிணைப்பாரா என்ற கேள்வி அதிமுக வட்டாரத்தில் எழுந்துள்ளது. அதே சமயம் இருவரும் தங்களின் எதிர்கால அரசியல் கணக்குகள் தொடர்பாக சில விஷயங்களை பேசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.